நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்பதே ஒரு காணொளி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு புதிய சலுகையை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் நடைபெற்ற தமிழக சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள். அது என்ன சலுகை, அது எப்படிப்பட்ட சலுகை, இதை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கு திருமண உதவித்தொகை என்பது கடந்த காலத்தில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது நிறுத்தப்பட்டு விட்டது. அது நிறுத்திய பிறகும் மாற்றுத்திறனாளிகள் கல்யாணம் பண்ணாலும் அந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டுருச்சு, கிடைக்காது அப்படின்னு ஒரு சிலர் பொய்யான பல தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறத நாங்கள் அறிகிறோம். உண்மை அதுவல்ல. ஒரு மாற்றுத்திறனாளி இன்னொரு மாற்றுத்திறனாளியோ மாற்றுத்திறனாளி அல்லாதவரையோ திருமணம் செய்து கொண்டால் அவர் படிக்காத மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 25,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்கமும் அவங்க கொடுப்பாங்க. படித்த மாற்றுத்திறனாளியாக இருந்தால், டிகிரி முடித்த மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்கமும் கொடுப்பாங்க. இதுக்கு மணமக்கள் இருவருக்கும் முதல் திருமணமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டிஷன். மாற்றுத்திறனாளிகள் திருமண உதவித்தொகை பெறுவதற்கு எப்படி அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் நான். அந்த காணொலியுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். இப்போ தமிழ்நாடு அறிவிச்சிருக்கக்கூடிய சலுகை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், 25,000 பணம் 8 கிராம் தங்கம் ப்ளஸ் 50,000 பணம் 8 கிராம் தங்கம்னு நான் சொன்னேன். நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழக அரசுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கோரிக்கைகள் மீது, அந்த மானிய கோரிக்கைகள் மீது நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அறிவிக்கையை வெளியிடுகிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலோ திருமண மண்டபங்களிலேயோ திருமணம் செய்யக்கூடிய மணமக்களில் இருவரில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த திருமணத்தை பதிவு செய்வதற்கான பதிவு கட்டணமும் மண்டபமும் ஃப்ரீ அப்படிங்கிறது போன தடவையே அறிவிச்சிட்டாங்க. கிளீனிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும், மண்டபம் நமக்கு ஃப்ரீ. இப்பொழுது என்ன புதிய அறிவிப்பு கொடுத்துருக்கிறார்கள் என்னென்னா, அவ்வாறு திருமணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 கிராம் தங்கமும் 60,000 ரூபாய் பணம் ரொக்கமும் சீர்வரிசை பண்டபாத்திரங்களும் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாடு அரசுடைய மாற்றுத்திறனாளிகள் மீதான இந்த அக்கறையை நாங்கள் வரவேற்கிறோம். எனக்கு இதை ஒட்டி ஒரு 2 ஐயப்பாடுகள் வருது. ஒன்று, ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் மகளிர் உரிமை தொகை கேட்டாங்க. ஃபஸ்ட்டு மகளிர் உரிமை தொகை அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்க, அந்த திட்டத்தை குடும்ப தலைவிகள் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அத்தனை பேத்துக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. தேர்தலுக்கு பிறகு அந்த திட்டத்தை அமல்படுத்துகிற போது என்ன சொன்னாங்க, அரசனுடைய திட்டங்களில் யாரெல்லாம் பயன்பெறவில்லையோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். முதியோர் உதவித்தொகை வாங்கிறது, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்கிறது, வேறு ஏதாவது பணப்பலன்கள் வாங்கிறது, இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சங்கம் என்ன பண்ணுச்சு, மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தோம். நீங்கள் சொல்வது ஏற்புடையதல்ல. மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 1,500 ரூபாய் மட்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, இதை வைத்து நாம் குடும்பம் நடத்த முடியாது. எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும், மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, ஒருவருக்கு ஒரு உதவித்தொகை மட்டும்தான், 2 உதவித்தொகை கொடுக்க முடியாது. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்றுக்கொண்டிருக்கூடிய குடும்பத்திலே தகுதி வாய்ந்த பிற பெண்கள், உதாரணத்துக்கு ஆண் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மனைவிக்கோ அல்லது 18 வயது நிறைவடைந்த யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அவர்களுக்கு விண்ணப்பிங்கள், நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ எனக்கு உட்பட அந்த 1000 ரூபா பணமானது வந்துக்கிட்டு இருக்கு.
மகளிர் உரிமைத் தொகை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இங்கே மதம் கிடையாது. மகளிர் உரிமைத் தொகை கொடுப்பதும் சரி, மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை கொடுப்பதும் சரி, அங்கே மதம் வேலை செய்யாது, மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, எல்லோருக்கும் பொதுவானது. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், இப்போ எதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் திருமண உதவித்தொகை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே மகளிர் உரிமைத் தொகை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. திருமண உதவித்தொகை என்பது மாற்றுத்திறனாளி துறையில் கொடுக்குற போது அதில் ஜாதியோ மதமோ மற்ற விஷயங்களோ கிடையாது. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களிலோ அல்லது திருக்கோயில்களிலோ திருமணம் நடக்கிற போது அவர்களுக்கு 60,000 பணம், 4 கிராம் தங்கம், சீர்வரிசை ஜாமான் கொடுப்பேன் அப்படிங்கன்னா நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? இந்து மாற்றுத்திறனாளிக்கு தான் கொடுப்பீங்க. இஸ்லாமிய மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது கிறிஸ்தவ மாற்றுத்திறனாளிகளுக்கோ நீங்கள் இந்த பணத்தை கொடுக்க மாட்டீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அப்படித்தான் இந்து சமய அறநிலைத்துறையுடைய சட்டம் சொல்லுது. அதை மாற்ற முடியாது. நீங்களும் நானும் நினச்சாலும் மாற்ற முடியாது. அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ இந்த 4 கிராம் தங்கம், 60,000 பணம், சீர்வரிசை ஜாமானத்தை கொடுக்குறேங்கிறத காரணம் காமிச்சு மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கக்கூடிய 4 கிராம் தங்கத்தையோ அல்லது 8 கிராம் தங்கத்தையோ 50,000மோ இல்லை 25,000 பணத்தையோ கொடுக்க மறுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை காரணம் காமிச்சு அதை கொடுக்காம இருக்கக்கூடாது. ரெண்டையுமே கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒன்று தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா மாற்றுத்திறனாளி மிக கடுமையாக பாதிக்கப்படுவான். இந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனை கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டவன் மாற்றுத்திறனாளி. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்போ இஸ்லாமிய மாற்றுத்திறனாளிக்கு வக்ஃப் போர்ட்லேருந்து கொடுப்பாங்களா? கிறிஸ்தவ மாற்றுத்திறனாளிக்கு சர்ச்சிலேருந்து கொடுப்பாங்களா? அது தவறு. பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்பதே காணல் நீர் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக அறநிலைத்துறை சார்பில் கொடுக்கக்கூடிய பணத்தையும் கொடுக்க வேண்டும், மாற்றுத்திறனாளி துறையின் சார்பில் கொடுக்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன். அதை கொடுக்க மறுப்பது என்பது மாற்றுத்திறனாளிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதியாக நான் கருதுகிறேன். அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இந்த புதிய உத்தரவை காரணம் காட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய உத்தரவை ரத்து செய்யக்கூடாது என்று தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோளாக வர்றேன். திரும்பவும் சொல்கிறேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழக்கமாக மாற்றுத்திறனாளி துறை மூலமாக கொடுக்கக்கூடிய படிக்காத மாற்றுத்திறனாளிக்கு 25,000 பணம் 8 கிராம் தங்கமும், படித்த மாற்றுத்திறனாளிக்கு 50,000 பணமும் 8 கிராம் தங்கமும் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். திருமணம் முடிக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் கொடுக்க வேண்டும். அதேபோல் திருக்கோயிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களிலோ திருக்கோயிலையோ பண்ணுகிற போது அங்கு அவர்களுக்கு அறநிலைத்துறையின் சார்பில், இது மாற்றுத்திறனாளி துறை, அது அறநிலைத்துறை, அந்த அறநிலைத்துறையின் சார்பில் கொடுக்கக்கூடிய 4 கிராம் தங்கத்தையும் 60,000 பணத்தையும் சீர்வரிசை ஜாமானங்களையும் இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே கொடுப்பதை மறுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்கள் என்று நம்புகிறோம். மீறி போனால் ஒரு மாவட்டத்துக்கு 10 பேரோ 20 பேரோ ஒரு மாதத்துக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் எத்தனை பேர் கோயில் அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் கூடிய கோயிலில் போய் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அவங்கவுங்க மண்டபத்தில் எங்கேயோ ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க, எங்கிட்ட ஒரு பக்கம் பண்ணிக்குவாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலே கூட பண்ணுவாங்க. முடிந்தவரை மாற்றுத்திறனாளிகளுடைய திருமணங்கள் மிக எளிமையாக நடப்பதை தான் நம்ம பார்த்துருக்கோம். எந்த விதமான பிரம்மாண்டமும் இல்லாமல் தான் நடக்கும். ஏன்னா எங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நான் இப்போ கூட ஒரு சர்வே எடுத்தேன். நம்ம இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். எத்தனையோ விஷயங்களை மாற்றுத்திறனாளிக்கு பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு யோசனை, ஏன் நம்ம சுயவரம் நடத்தக்கூடாது? நான் இப்போ குடும்பத்தோடு நானும் என் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கேன். அது மாதிரி எத்தனையோ பேர் குடும்பத்தோடு எனக்கு ஏதாவது ஒன்றுனா பார்க்குறக்கு ஒரு ஆள் வேணும்ல, எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைனா பார்க்குறக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ என்னுடைய தாயோ தந்தையோ அல்லது என்னுடைய கூட பிறந்தவர்களோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் என்னை பாதுகாப்பாங்க. அதுக்கு மேலே என்னை பாதுகாக்க மாட்டாங்க. அப்படிங்கிற போது என்னை இறுதி வரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு துணை வேணும். அப்படிங்கிற போது எனக்கு கிடைச்ச துணை மாதிரி என்னுடைய மக்களுக்கு, என் கூட இருக்கவனுக்கு துணை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமங்களில் மீட்டிங் போட்டு சரி எவ்வளோ பேருக்கு தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது, அதை நாம் எடுத்து பட்டியல் எடுத்து நம்ம சங்கத்தின் சார்பிலே சுயவரம் நடத்தலான்னு பார்த்தா இந்த 50 கிராமங்கள்லையும் கூட்டம் போட்டதில் 2 நபர்கள் மட்டும்தான் எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற யாரும் எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லவே இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? நான் இதை பேசும்போது கூட அதிகாரிகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன். சார் இந்த மாதிரி நான் கலெக்டர்கிட்ட கூட போன தடவை நான் பேசும்போது இதை தான் சொன்னேன். சார் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட வயசு உங்களுக்கு ஒரு 40, 45, 50 வயசு ஆக போகுது. உங்களுடைய ஆயுட்காலத்தில்
இது வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 3000 கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. உங்கள் பெற்றோர் கூட்டு போனது, குழந்தையா இருக்கும்போது கையை பிடிச்சி கூட்டு போனது, அதுக்கப்புறம் நீங்கள் வாலிபனாக இருந்தபோது போனது, உங்களுடைய கல்லூரி மாணவர்கள் உங்களோட படித்தவர்களோட திருமணத்துக்கு போனது, இப்போ பதவி வந்ததுக்கப்புறம் பல்வேறு திருமணங்களுக்கு நீங்கள் போனது, இப்படி கணக்கெடுத்து பார்த்தா 5000 கல்யாணத்துக்கு குறைவில்லாமல் நீங்கள் போயிருப்பீங்க. போயிருக்கீங்களா இல்லையா சார்னு கேட்டேன். ஆமாம் போயிருக்கேன். அப்போ இதில் எத்தனை மாற்றுத்திறனாளி கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ இந்த கல்யாணங்கள் நீ பிறந்ததுலேருந்து இந்த 40-50 வருஷத்தில் 5000 கல்யாணத்துக்கு போன நீங்கள் போன கல்யாணங்களில் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள் மணமக்களில் மாற்றுத்திறனாளியாக இருந்து அந்த திருமணத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக யோசிக்கிறார். அதிகபட்சம் 1-2 வேணால் அவர் போயிருக்கலாம். அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்பதே காணல் நீர் என்கிற போது ஒரு திட்டத்தை மகளிர் உரிமை தொகையில் சொல்கிற மாதிரி இந்த துறையில் வாங்கினா இந்த துறையில் கொடுக்க மாட்டேன், இந்த துறையில் வாங்கினா இந்த துறையில் கொடுக்க மாட்டேங்கிற விதிகளை எல்லாம் மாற்றி இவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக சிறப்பு உதவியாக இதை தமிழக அரசு செய்யணும். இதுதான் யதார்த்தமான நிலைமை. இதுதான் தமிழக அரசு செய்ய வேண்டிய கட்டாய கடமை அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக தமிழக அரசுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, உங்களில் யாருக்காவது திருமணம் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சுனாலும் கூட திருமணம் பண்ணுறீங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட நான் இப்போ சொன்ன மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோயில்களில் தேவையான உதவிகள் செய்வாங்க. அப்படி ஏதாவது செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் அதுக்கான வழிகாட்டுதல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது ஒரு புதுமையான தகவலாக உங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த தகவல்களையும் உள்ளடக்கி கொண்டு நீங்கள் இதுபோன்று மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் உங்களுடைய கவனத்துக்கு விரல் நுனியில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதை அனைவரிடம் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.